ஓகே, ஸோ இந்த புல் பியர் ஸ்ட்ராட்டஜியில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா, வெரி சிம்பிள். மார்க்கெட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக்கீஸ் யாரை சப்போர்ட் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு நான் மாஸ்டரிங் கோர்ஸ் இருக்குது, வால்டிலிட்டி கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து மாஸ்டரிங் கோர்ஸில் கான்செப்டே வேறு, வால்டிலிட்டி கோர்ஸ்லேயும் கான்செப்டே வேறு. பட் இந்த 2 கோர்ஸோட கான்செப்ட்டுமே இல்லாமல் லிக்விடிட்டி ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்டில் 70% ஈக்குவல் டு லிக்விடிட்டி. நான் சொல்கிறேன், இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி புல்பியர் ஸ்ட்ராட்டஜி 70% ஈக்குவல் டு மை ஹை வேல்யூபிள் லிக்விடிட்டி ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்டில் இருக்க போகுது. இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு மாஸ்டரிங் தேவையில்லை, அதே மாதிரி உங்களுக்கு லிக்விடிட்டியும் வால்டிலிட்டி கோர்ஸும் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் இந்த புல்பியர் ஸ்ட்ராட்டஜி மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை நான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் மிங்கிள் பண்ணியிருக்க மாட்டேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இட் இஸ் ஈக்குவல் டு மை லிக்விடிட்டி ஸ்ட்ராட்டஜி ஆஃப் 70% வித் ஹை அக்யூரசி ரேட் ஆஃப் 98% to 99% ஹை அக்யூரசி ரேட்டு இதெல்லாம் இருக்குது. அது நான் ஃபார் ஷுவர் கேரண்டி தருவேன். பிகாஸ் நான் வந்து என் கோர்ஸ் என்றைக்குமே சும்மா வாய் வார்த்தைக்காக 98 சொல்ல மாட்டேன். அதுக்கான ப்ரூஃப் இருக்கும். என் ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொன்று கற்றுக்கிறீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் செக் த ப்ரீவியஸ் மேட்சஸ் விச் ஹேவ் பீன் ஆல்ரெடி டன், விச் ஹேவ் பீன் ஆல்ரெடி மேட் அ ப்ராஃபிட். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கான கேரண்டி உங்களுக்கு அங்கேயே இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க. இல்லை நீங்கள் சட்டை பிடிச்சி கேள்வி கேட்க மாட்டீங்க. 90% நீ என்ன இவ்வளோ லாஸ் ஆகிட்டு எனக்கு கேள்வி கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பாக கேட்பீங்க. எனக்கு காசு கொடுக்குற எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் இருக்கும். ஸோ அதுக்கான இது உங்களுக்கு எல்லா மேட்சஸும் நடந்த ரிசல்ட்ஸோடு இருக்குது. நீங்கள் போய் தெளிவாக பார்க்கலாம். ஸோ செகண்ட் திங், இந்த புல் பியர் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூ கோனா கிராப் த மேட்ச். எந்த மேட்ச் இங்கே கிராப் பண்ண போகிறீங்கன்னா வெரி வெரி ஹை லிக்விடிட்டி மேட்சஸ். ஹை லிக்விடிட்டி மேட்சஸ்னால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த மேட்ச்சில் பணம் அதிகமாக புழங்குதோ அந்த மேட்ச்சில் தான் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். சரியா? அந்த மேட்ச்சில் எந்த மேட்ச்சில் லிக்விடிட்டி அண்ட் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கோ, எந்த டீம் மேலே அதிகமாக பணம் புழங்குதோ, எந்த டீம் வந்து அன்றைக்கி பெர்ஃபார்ம்லேயும் பெஸ்ட்டாக இருக்கோ, எந்த டீமை புக்கி சப்போர்ட் பண்ணுறானோ அந்த இதை கண்டுபிடிச்சி நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு திங் லிக்விடிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஹை வால்டிலிட்டி இருக்க மேட்சை சூஸ் பண்ண போகிறோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லிக்விடிட்டி வால்டிலிட்டி எந்த டீம் மேலே இருக்குங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டீமை புக்கி சப்போர்ட் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சி அந்த டீமில் என்ட்ரி போகிறதுனால வி ஹேவ் 98% அக்யூரசி ரேட். நான் ஃபார் ஷுவர் சொல்லுவேன். சரியா? ஸோ மெயின் திங். ரெண்டாவது, ஒரு மேட்ச்க்கு எத்தனை என்ட்ரி அப்படின்னா ஒன்லி 2 entries ஆஸ் யூஷுவல். ஃபஸ்ட் என்ட்ரி தென் செகண்ட் என்ட்ரி. இஃப் செகண்ட் என்ட்ரியில் போய் ட்ரேட் நடக்கலை அப்படின்னா யூ கேன் கோ வித் பைசா ட்ரேடிங். பைசா ட்ரேடிங் அப்படின்னா 15 பைசா கீழே வந்துருச்சு அப்படின்னா யூ கேன் இன்வெஸ்ட் சம் குட் அமௌண்ட் ஆஃப் மணி ஆல்சோ ஓவர் தேர். பிகாஸ் தெர் இஸ் அ ஹை சான்ஸ் ஆஃப் ஜாக்பாட். நான் கொடுக்குற எல்லா மேட்சஸுமே எய்தர் இட் ஷுட் கிவ் அ ட்ரேட் ஆர் இட் ஷுட் கிவ் அ ஜாக்பாட். வெரி ரேர்லி இட் வில் லாஸ். வெரி வெரி ரேர்லி. மாதம் ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் லாஸ் ஆகும். வெரி ரேர்லி இட் வில் கிவ் ட்ரேட். இட் வில் கிவ் செகண்ட் என்ட்ரி குட் ட்ரேடிங் மேட்சஸ் வித் ஹை சக்ஸஸ் ரேட். அது இல்லைன்னா ஜாக்பாட். 2 உங்களுக்கு இதில் இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் 70% ஈக்குவல் டு மை ஹை வேல்யூபிள் லிக்விடிட்டி ஸ்ட்ராட்டஜி. திருப்பி சொல்கிறதுக்கான காரணம் எவ்ரி ஒன் இன் திஸ் குரூப் நோ லிக்விடிட்டி ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. சரியா? ஸோ தேர்ட் திங், இதில் எல்லா மேட்சும் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஹை லிக்விடிட்டி இருக்க, வால்டிலிட்டி இருக்க, குட் ட்ரேடிங் மேட்சஸ் உங்களுக்கு எல்லாமே இதில் என்ட்ரி கிடைக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஒன் சைடு மேட்ச்சு கண்டிப்பாக கிடையாது. ஒன் சைடு மேட்ச்சு உங்களுக்கு கிடையாது. ஒன் சைடு மேட்ச் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன் சைடு மேட்ச்சில் போய் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி என்னத்தை பண்ண ட்ரேடே பண்ண முடியாது. ஒன் சைடு மேட்ச்சில் ஒன் சைடு மேட்ச் வேணும் போகிறோம், எல்லா மேட்சும் வேணும் போகிறோன்னா கண்டிப்பாக கிடைக்காது. யூ வில் கெட் குட் மேட்சஸ். 10ல் ஷோராக 6 மேட்சாவது உங்களுக்கு கிடைக்கும், இல்லை 5 மேட்சாவது உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் அவன் கொடுக்குன்னு நினைக்கிற எல்லா மேட்சுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டெய்லியும் கொடுக்குன்னு நினச்சானா டெய்லியும் கிடைக்கும். புடுங்குன்னு நினச்சானா வேடிக்கை பாருங்கள். மற்றவங்க காசு விடுவாங்க, நீங்கள் வேடிக்கை பாருங்கள். கொடுக்குற மேட்ச்சை நீங்கள் எடுத்துக்கோங்க. அவன் புடுங்க நினச்ச மேட்ச்சை நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் வி வாண்ட் டு வாட்ச் தட் பீப்புள் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க லாஸ் பண்ண போகிறாங்களா, ப்ராஃபிட் பண்ண போகிறாங்களான்ட்டு. ஏன்னா நமக்கு தெரியும் அவன் கொடுக்க போகிறதில்ல, புடுங்க போகிறான்ட்டு. புடுங்குற மேட்ச்சை நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோம், கொடுக்குற மேட்ச்சை நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸோ அது இல்லாமல் ஸோ தென் அதர் திங், இந்த கோர்ஸோடைய ப்ரைஸு நான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வச்சுருக்கேன். 20,000 தான் சார்ஜ் பண்ண போகிறேன். அதுவும் ஃபஸ்ட்டு 8 பீப்புள்ஸ் யாரெல்லாம் அந்த கோர்ஸ் வாங்குறாங்களோ ஐம் கோனா கிவ் இட் ஃபார் 15,000 rupees ஒன்லி ஃபார் த பீப்புள்ஸ் who bought course with me or mastering and வால்டிலிட்டி கோர்ஸ் வாங்கியிருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இது 2மே வாங்காமல் புதுசாக இருக்காலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 8 பேருக்கு மட்டும் 15,000 ஆஃபரில் தரப்போகிறேன்.
வெறும் 15,000 ஆஃபரில் 8 பீப்புள்ஸ் தர போகிறேன், விச் ஹாஸ் 98% அக்யூரசி ரேட். இது இல்லை அப்படின்னா 20,000 தான் சார்ஜ் பண்ணுவேன். அதுவும் எத்தனை நாள் கேப் டூரேஷன் தருவோம்னா 1 வீக். 1 வீக்கில் ஃபஸ்ட்டு 8 பேர் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். இந்த 8 பேர் இன்றைக்கி ஸ்டார்ட் புக் பண்ணிட்டாங்கன்னா நாளிலேருந்து கூட இந்த ஆஃபர் கிடையாது, 20,000 தான் தருவேன். பிகாஸ் அதுக்கான வேல்யூ அதில் இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கும் அந்த வேல்யூ அந்த கோர்ஸில் இருக்கும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்னஸ் அதில் இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ 20,000 கொடுத்து 15,000 நீங்கள் கொடுத்த ஆஃபர் நீங்கள் கோர்ஸ் வாங்கினாலும் அதுக்கான ஒர்த்னஸில் இருக்குமான்னு கேட்டால் 100% இருக்கும். செகண்ட் திங், நீங்கள் கொடுக்குற காசு நீங்கள் எடுக்க போகிறீங்களான்னு கேட்டால் அது நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. அது ஒரு 2 மேட்ச்லேயோ 3 மேட்ச்லேயோ 1 மேட்ச்லையோ டிபெண்ட்ஸ் அப்பான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து ஈஸியாக எடுத்துருவீங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. அந்த காசு உங்களை எவ்வளோ மேட்ச் நீங்கள் லாஸ் பண்ணாமல் காப்பாற்ற போகுதுங்கிறது தான் அந்த காசுக்கான வேல்யூ. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட கோர்ஸ் வாங்குற ஒவ்வொருத்தரும் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். நீங்கள் 6,000 கொடுத்து கோர்ஸ் வாங்கினாலும் சரி, 30,000 கொடுத்து வாங்கினாலும் 80,000 கொடுத்து வாங்கினாலும் சரி, உங்களோட காசை அதை லாஸ் பண்ணாமல் எவ்வளோ மிச்சம் பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த வேல்யூக்கான கோர்ஸே தவிர அது உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிக்க போகிறது அடுத்த விஷயம். அது கண்டிப்பாக பண்ணணும் சம்பாதிக்கிறது. பட் எவ்வளோ காசை உங்களை ஒன் சைட் மேட்ச்லேருந்து காப்பாற்றி கொடுக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். எங்களோட கோர்ஸ் வாங்கினீங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை ஒன் சைடு மேட்ச்சை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. இந்த கோர்ஸ் வாங்கின காசுக்கான இதை ஒர்த்னஸை நீங்கள் எத்தனை ஒன் சைடு மேட்ச் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க காசு லாஸ் பண்ணாமல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. பிகாஸ் நான் ஒவ்வொரு கோர்ஸுமே சும்மா ஏனோ தானெலாம் உருவாக்கவே மாட்டேன். 3000-4000 மேட்சஸோட கிராஃபை பைத்தியம் பிடிச்ச மாதிரி பார்ப்பேன். பிகாஸ் ஐ நோ அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். ஒருத்தர் கோர்ஸ் விற்கிறோம் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் அதில் இருக்கணும், அதுக்கான ஒர்த்னஸ் இருக்கணும். சும்மா காசு கிடைக்கிறதுக்கோசம் கோர்ஸ் விற்கக்கூடாது. அதுக்கு அந்த காசுக்கான ஒர்த்னஸ் இருக்கணும். அப்போ தான் நீங்களும் சம்பாதிப்பீங்க, உங்களால் நானும் சம்பாதிக்க முடியும். மற்றபடி சும்மா ஏனோ தானே கோர்ஸ் வைக்கணும், இவங்க இந்த ஹேட்டர்ஸ் பேசுவாங்களே அந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாதுங்க. கோர்ஸ்னால் அதில் விஷயம் இருக்கும், இல்லாமல் அது கோர்ஸே இருக்காது. இது வரைக்கும் நான் பண்ண கோர்ஸில் ஒவ்வொரு கோர்ஸ்லையுமே வேல்யூ இருக்குது எக்ஸப்ட் டென்னிஸ் கோர்ஸ். நான் ஓப்பனாக ஒத்துப்பேன். பிகாஸ் டென்னிஸ் கோர்ஸ் நான் உருவாக்கினேன், சக்ஸஸ் ரேட் கம்மியாக தான் இருக்குது. அதை நான் இப்போ ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். இட் இஸ் கோயிங் குட் வெல் நவ். அதை தவிர கிரிக்கெட்டு மாஸ்டரிங் கோர்ஸ் 96% உருவாக்கினேன். இப்போ அது 99 போயிட்டுருக்கு. வால்டு 98 உருவாக்கினேன். சேம் 98 ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு லாஸே பண்ணாமல். தென் பேஸ்கெட் பால் லிக்விடிட்டி கோர்ஸ் உருவாக்கினேன் 98 பக்கா 98 போயிட்டுருக்கு. வாரத்தில் 12-14 மேட்ச் கிடைக்கிது. கிரிக்கெட் மாதிரி 1-2லாம் கிடைக்காது, வாரத்தில் 10 மேட்ச் கூட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு கோர்ஸும் நான் உருவாக்குறேன்னா அதுக்கான வேல்யூ இருக்கும், அதுக்கான ஒர்த்னஸ் இருக்கும். தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த மாஸ்டரிங் கோர்ஸும் வாலிடிட்டி கோர்ஸும் நீங்கள் வாங்கியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக அந்த கோர்ஸ் வாங்கிக்கலாம். இந்த கோர்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். மாஸ்டரிங் கோர்ஸ் வாலிடிட்டி கோர்ஸ் வாங்கின பையர்ஸ் அந்த கோர்ஸ் வாங்கலாம்னா தாராளமாக வாங்கலாம். பிகாஸ் இட் இஸ் மோர் ஹையர் வேல்யூபிள் தென் மாஸ்டரிங் அண்ட் வாலிடிட்டி. 10 times ஹையர் வேல்யூபிளாக இருக்கும். தென் இட்ஸ் ஈக்குவல் டு மை லிக்விடிட்டி கோர்ஸ். ரிமெம்பர் தட் திருப்பி சொல்கிறேன், இட்ஸ் ஈக்குவல் டு மை லிக்விடிட்டி கோர்ஸ். தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த கோர்ஸ்க்கு நான் வீடியோ ஃபார்ம் பண்ண போகிறதே கிடையாது. வீடியோ ஃபார்ம் பண்ணால் எப்படா ஃபார்ம் பண்ணுவான், எப்படா காசு கொடுத்து வாங்கி அதை பிளாக்கில் விற்று சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்துலேயே இருக்கீங்களே தவிர ஹேட்டர்ஸ் ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. ஒருத்தரோட உழைப்பை தயவு செஞ்சு வீணடிக்காதீங்க. அதில் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன்னு தெரியும். அந்த எஃபர்ட்டை நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த எஃபர்ட் இருக்க வீடியோவில் இருக்க கற்றுக்குறீங்களே அதை வச்சு சம்பாதிங்க. அதுக்கு நீங்கள் வீடியோவே விற்று சம்பாதிக்காதீங்க ப்ளீஸுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்களும் எஃபர்ட் போகிறோம்ல, அதுக்கான ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதையாவது நீங்கள் கொடுக்கலாம். பட் பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் அது மூலம் சம்பாதிக்க நினைக்கிறீங்க, சம்பாரிச்சுக்கோங்க. பட் இனிமேல் அந்த வாய்ப்பு நான் தரப்போகிறது கிடையாது. இந்த கோர்ஸ் வாங்குகிற எல்லாத்துக்கும் பர்சனலாக கால் பண்ணி, ஃபோன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணி, வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி, பர்சனல் 1-to-1 கனெக்டில் எப்போ டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுவேன். டில் மை லைஃப் எண்ட் until I இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் ஐ வில் கிளியர் ஈச் அண்ட் எவ்ரி டவுட். என்கிட்ட யார் கோர்ஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். நீங்கள் போய் இந்த பிளாக்கில் வாங்குறதோ 6,000 கோர்ஸ் 3,000 கொடுக்குறான், 10,000 கோர்ஸ் 5,000 கொடுக்குறான்னு போய் வாங்கி ஏமாறுறீங்களோ, நிறைய பேர் ஏமாந்துட்டு என்கிட்ட வந்து புலம்புறீங்க. அது எந்த யூஸுமே கிடையாது. என்கிட்ட வாங்கினா மட்டும்தான் என்னோடய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கோர்ஸில் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நான் தான் அவங்களை அப்டேட் பண்ணுவேன். அந்த கோர்ஸில் மிஸ்டேக்கை நான் மாற்றலாம், நான் தான் மாற்றுவேனே தவிர இந்த பிளாக்கில் இருக்கிறாங்களே அவங்க மாற்ற போகிறதே கிடையாது. ஸோ அதை மூலம் புரிஞ்சிக்கிட்டு நல்லா வாங்கிக்கோங்க. ஸோ தென் இம்பார்ட்டண்ட் திங் கோர்ஸ் வாங்கிட்டோன்னே போய் ட்ரேட் பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு உட்காந்து ஒரு நோட் புக் ஒரு பென்னோ எடுத்து நடந்து முடிஞ்ச மேட்ச்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி 1 வாரம் எடுத்துகிட்டு போகுது, 1 மாதம் கூட எடுத்துகிட்டு போகுது. ஏன் உங்கள் நாலேஜுக்கு 2 நாள் கூட கற்றுக்க முடியும், 1 நாள் கூட கற்றுக்க முடியும், ஆஃப்லைன் கூட கற்றுக்க முடியும். அது இல்லை. ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். 1 நாள் 2 நாள் டைம் எடுத்தாலும் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரோ நான் ரொம்ப கிளியராக இருக்கேன்,
இனிமேல் நான் ட்ரேட் பண்ண போகிறேங்க கான்செப்ட் வந்துட்டிங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு அழகாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் கிளியர் ஆகலை, எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எப்போனாலும் எனக்கு கிராஃப் அனுப்புங்க, டவுட்டு கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் இருக்கேன். எங்கிட்ட கோர்ஸ் வாங்கிட்டீங்க, நான் கோர்ஸ் அனுப்பிட்டேன், பணம் கொடுத்துட்டாங்க, நான் யூடியூப்லேருந்து ஜிமெயில் போட்டு லிங்க் பண்ணி உங்களுக்கு வீடியோ அனுப்பிட்டேன், அதோடு நம்ம பாண்டு முடிஞ்சு போகிறதுக்கு கிடையாது. உங்களுக்கு எப்போ டவுட்னாலும் கிளியர் பண்ணுறது தான் என்னோட கடமை. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் அந்த டவுட் நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு கற்றுக்கிட்டு ஹோம்ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. வெரி சிம்பிள். தேங்க்ஸ். ஸோ வீடியோ ஏதாவது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. ஃப்ரம் நவ் ஃபஸ்ட்டு 8 பீப்புள்ஸ் யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸை நான் தரப்போகிறேன். பை.